டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? எம்ஜிஆர் சார் நடித்த படங்களில் அவருக்கு மிகவும் பொருத்தமான வேடம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரை பொறுத்தவரையிலே எந்த வேஷம் போட்டாலும் அவங்க 2 பேருக்குமே அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும். எம்ஜிஆர் ஏற்ற வேடங்களில் எனக்கு ரொம்ப பிடித்தமான வேடம்னா, எங்க வீட்டு பிள்ளை படத்தில் ஏற்றிருந்த 2 வேடங்களை சொல்வேன். கே பாலச்சந்தர் சார் எதனால் ஆன்மீக படங்கள் இயக்கவில்லைன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. கே பாலச்சந்தர் மட்டும் ஆன்மீக படத்தை இயக்கலை. தமிழ் சினிமாவில் எடுத்துட்டிங்கன்னா பல இயக்குநர்கள் ஆன்மீக படங்களை இயக்கியதே இல்லை. இதில் மற்றவர்களுக்கும் கே பாலச்சந்தருக்கும் என்ன வித்தியாசம்னா, அவர் ஆன்மீக படத்தை இயக்கவில்லையே தவிர அவருடைய தயாரிப்பிலே ஆன்மீக படங்களை தயாரித்திருக்கிறார். நம்ம சேனலில் சினிமா சம்மந்தமாக ஒரு பட்டிமன்றம் கண்டக்ட் பண்ண முடியுமான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல ஒரு யோசனை தான். அப்படி ஒரு பட்டிமன்றத்தை அடுத்த வருடம் நிச்சயமாக ஏற்பாடு செய்ய முயற்சிக்கிறேன். சர்தார் 2 படம் என்னதான் ஆச்சு, எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. சர்தார் 2 திரைப்படத்தை எப்படியாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான பிரின்ஸ் பிக்சர்ஸ் லட்சுமணனுடைய எண்ணமாக இருந்தது. இப்போ வாவாத்தியாரே திரைப்படம் டிசம்பர் மாதம் வர திட்டமிட்டிருக்கிறதுனால இந்த ஆண்டு அந்த படம் வெளிவர வாய்ப்பு இல்லை. அடுத்த ஆண்டின் முன்பகுதியில் அந்த படம் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. அலெக்சாண்டர் எப்படி டைரக்டர் மகேந்திரன் ஆனாருன்னு வேல் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அலெக்சாண்டர் மகேந்திரன் ஆனதுக்கு காரணம் அவருடைய நண்பர் தான். அவருடைய நெருங்கிய நண்பருடைய பெயர் மகேந்திரன். அந்த மகேந்திரன் தான் ஆரம்ப காலத்தில் இயக்குனர் மகேந்திரனுக்கு பெரிய அளவிலே உதவிகள் செய்தவர். தன்னுடைய நண்பரின் நினைவாகத்தான் திரையுலகத்துக்கு வந்ததுக்கு பின்னாலே மகேந்திரன் என்று அவருடைய பெயரை தன்னுடைய புனைப்பெயராக சூட்டி கொண்டார், அலெக்சாண்டர் என்கின்ற மகேந்திரன். சமீபத்தில் மறைஞ்ச குமாரி கமலா அவர்கள் தமிழில் நடித்த படங்களை பற்றி சொல்ல முடியுமான்னு பரதன் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. 1938ஆம் ஆண்டிலே வெளியான வாலிபர் சங்கம் அப்படின்ற படம் தான் குமாரி கமலா நடித்த முதல் திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து வேதாள உலகம், நாம் இருவர், கஞ்சன், மீரா, திகம்பர சாமியார், விளையாட்டு பொம்மை, குலதெய்வம், சிவகங்கை சீமை, கொஞ்சம் சலங்கை, பாவையோளுக்கு உட்பட பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் குமாரி கமலா. ஜெயிலர் 2 படத்தில் ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது, இதனால் ஜெயிலர் 3 வர வாய்ப்பு இருக்கான்னு திருநெல்வேலியிலேருந்து கண்ணன் கேட்டிருக்காங்க. ஜெயிலர் படத்தை பொறுத்த வரைக்கும் மிக அருமையான ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நெல்சன் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் 3 மட்டும் இல்லை, ஜெயிலர் 4, ஜெயிலர் 5, ஜெயிலர் 6 என்று எடுத்துக்கொண்டே போகலாம். அவ்வளவு ஸ்கோப் உள்ள ஒரு கதைக்களம் அது. அனிருத் மாதிரியான யங் மியூசிக் டைரக்டர் ஏன் கிரிஷ், ஹரிஹரன் போன்ற சிங்கர்ஸை யூஸ் பண்ணுறதில்லன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படங்களில் ஒரு பாட்டு அல்லது 2 பாட்டு தான் இருக்குது. அந்த ஒரு பாட்டையும் அந்த படத்துடைய இசையமைப்பாளரே பாடி விடுகிறார். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் மற்ற பாடல்களை எங்கே இவங்களால் பாட வைக்க முடியும்? சூப்பர் ஸ்டார் உலக நாயகன்னு பட்டம் இருக்க மாதிரி சித்ரா சார் நீங்கள் இது வரைக்கும் எந்த திரைக்கலைஞருக்காவது பட்டம் சூடியிருக்கீங்களான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. எந்த திரைக்கலைஞருக்கும் நான் இது வரைக்கும் எந்த பட்டத்தையும் சூட்டியதில்லை. பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ண படங்களை ஏன் நீங்கள் நடிக்கவே இல்லைன்னு அமிர்தேஸ்வரன் குவைத்திலேருந்து கேட்டிருக்காங்க. பாரதி ராஜா இயக்கிய படங்களில் நான் நடிக்கலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அவருடைய படங்கள் பலவற்றில் நடித்திருக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா புதுமை பெண் படத்தை சொல்லலாம், முதல் மரியாதை படத்தை சொல்லலாம். ஒரு முழுநில கதாபாத்திரத்தில் நான் அவருடைய இயக்கத்தில் நடித்த படம்னா அது கண்களால் கைது செய் திரைப்படம். மலையாள நடிகர் பிரேம் நசீர் தமிழில் நடித்த முதல் படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. மலையாள நடிகரான பிரேம் நசீர் நடித்த முதல் தமிழ் திரைப்படம்னா அது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படம் தான். நடிகர் கவின் தொடர்ந்து ஹாட்ரிக் தோல்வியை சந்திச்சிருக்காரு, இதுக்கு முக்கிய காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கவின் மட்டும் இல்லை, எந்த நடிகரும் தோல்வியை சந்திக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சரியான கதையை தேர்ந்தெடுக்காது தான். மக்களுக்கு அந்த படம் பிடிக்கல அப்படின்றதுனால தானே படம் பார்க்க மக்கள் வரல. தர்பார் படத்தில் வில்லனாக நடித்த சுனில் செட்டிக்கு அடுத்து தமிழ் பட வாய்ப்பு வரவே இல்லையே, அதற்கு காரணம் என்னன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழ் நடிக்கின்ற வாய்ப்பு வருகின்ற அளவுக்கு சுனில் செட்டி அந்த படத்தில் நடிச்சிருந்தார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அஞ்சான், அட்டகாசம் இந்த 2 ரீரிலீஸ் படங்களில் எந்த படம் வெற்றி அடைஞ்சதுன்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. அஞ்சான், அட்டகாசமாக 2 திரைப்படங்களுமே மாபெரும் வசூலை குவித்த படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சுமாரான வசூலைத்தான் இந்த 2 படங்களுமே பெற்றன. நடிகர் சிவகுமார் அவர்களுக்கு வாழ்நாள் விருது வழங்காமல் இருக்க காரணம் என்னன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. சிவகுமாருக்கு வாழ்நாள் விருது வழங்குவதற்கு பல பேர் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதிலே சிவகுமாருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது. அதன் காரணமாக தான் யாரும் அவருக்கு அந்த விருதினை வழங்கலை. சிங்கர் யேசுதாஸ் அவர்களோட ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண முடியுமான்னு கோவை புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. பாடகர் யேசுதாஸுடைய நேர்காணல் ஆன்லைனில் கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் நினைக்கல. சக்தி சவுந்தரராஜன் டைரக்ட் பண்ண மிருதன், நாய்கள் ஜாக்கிரதை படங்களோட பார்ட் 2 வர வாய்ப்பு இருக்கான்னு பரத் வெண்ணந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க.
சக்தி சவுந்தரராயனுடைய இயக்கத்தில் உருவான மிருதன், நாய்கள் ஜாகிரதை ஆகிய படங்களுடைய 2ஆம் பாகம் வெளிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். துரை செந்தில்குமார் லெஜண்ட் சரவணன் படம் என்ன ஆச்சுன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. துரை செந்தில்குமார் படத்தினுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. இன்னும் சரியாக சொல்லணும்னா இந்த ஆண்டு டிசம்பர் மாதமே அந்த படத்தை வெளிக்கொண்டு வந்து விட வேண்டும் அப்படின்றது தான் அந்த தயாரிப்பாளருடைய எண்ணமாக இருந்தது. இப்போ சில பணிகள்லாம் முடியாததுனால அடுத்த ஆண்டுக்கு அந்த படத்தினுடைய வெளியீட்டை தள்ளி வைத்திருக்கிறார்கள். நிறைய ஹிட் பாடல்களை கொடுத்துமே குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களுக்கு அவருக்கு சேர வேண்டிய அங்கீகாரம் சரியாக கிடைக்கல. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பது உண்மைதான். ஒரு வயலின் வித்வானாக அவருக்கு கிடைத்த புகழ பாதி கூட ஒரு திரைப்பட இசையமைப்பாளராக அவருக்கு கிடைக்காது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். தனுஷ், ஐஸ்வர்யா தனுஷ் 2 பேருமே சீக்கிரம் சேர்ந்துருவாங்கன்னு தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சங்கீதா திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. நான் வேற என்ன நினைக்க முடியும்? உங்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த வருஷத்தோட கனவு கன்னி யாரு? கைடு லோகரா இல்லை மமிதா பைஜுவான்னு திருவாரூர்லேருந்து கார்த்தி கேட்டிருக்காங்க. உங்களுடைய இந்த கேள்வியில் டூரிங் டாக்கீஸில் பணிபுரிகின்ற பல இளைஞர்கிட்ட கேட்டேன். அவர்களுடைய பார்வையில் மமிதா பைஜு தான் இந்த ஆண்டின் கனவு கன்னியாக இருக்கிறார். சித்ரா சார், உங்களுக்கு அரவான் படம் பிடிக்குமா? அந்த படம் ஏன் தோல்வி அடைஞ்சதுன்னு சாம் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அரவான் படத்தினுடைய படப்பிடிப்பு திருச்சிக்கு பக்கத்தில் நடைபெற்ற போது அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் வசந்த பாலன் அவருடைய குழுநூறு உழைத்த உழைப்பு இருக்க அது அசாத்தியமானது. அந்த அவருடைய உழைப்பு எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் அந்த படத்தினுடைய திரைக்கதை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அந்த படம் வெற்றி அடையாததுக்கு அதுதான் முக்கியமான காரணம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அடுத்து இன்று ஒரு தகவல். சினிமா உலகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஜோடி செட் ஆகிடுச்சுன்னா அந்த ஜோடியை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜோடி பிரிந்தால் அந்த அளவுக்கு எளிதிலே ஒப்புக்கொள்ள மாட்டார். என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க படத்தை 2வது முறை பார்க்குறதுக்கே எனக்கு பிடிக்கல. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய கதாநாயகனான ஜெமினி கணேசன் அந்த படத்தில் சாவித்திரியை மனம் புரிந்து கொள்ளாமல் குமாரி கமலாவை திருமணம் செய்து கொண்டது தான். இது மாதிரி தான் ரசிகர்களுடைய பார்வை எப்போவுமே இருக்கும். அதன் காரணமாகத்தான் கதாநாயகியை மாற்றும்போது தயாரிப்பாளர் ரொம்ப யோசனை பண்ணி மாற்றுவாங்க. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஜோடியாக பல வெற்றி படங்கள் நடித்தது சரோஜாதேவி தான். தொடர்ந்து அவருடைய படங்கள் வெற்றி பெற்று கொண்டிருந்தால் அந்த ஜோடியை மாற்றத்துக்கே எல்லோரும் தயங்கினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 1001 படத்திலே ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு ஜோடியாக அமைந்தார். ஒரு பொங்கல் தினத்தன்று தான் நண்பேவா திரைப்படம் வெளியானது. அதற்கு முந்தைய ஆண்டு பொங்கல் தினத்தன்று எங்கள் வீட்டு பிள்ளை படம் வெளியாகியிருந்தது. அந்த படம் பெற்ற வெற்றியை அன்பேவா பெற்றதா என்றால் இல்லை. இந்த படத்தில் மட்டும் ஜெயலலிதா நடிச்சிருந்தா அந்த படத்தினுடைய வெற்றியை தாண்டிய ஒரு வெற்றியை இந்த படம் பெற்றிருக்கும் என்று அப்போது பல ரசிகர்கள் பேசிக்கொண்டார்கள் என்று பல பத்திரிகைகளிலே செய்திகள் வந்திருக்கின்றன. அந்த அளவுக்கு எம்ஜிஆருக்கு மிக பொருத்தமான ஜோடியாக இருந்தவர் தான் ஜெயலலிதா. 1001 படத்தை தொடர்ந்து எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்த படம் தான் முகராசி. அந்த படத்தில் அவர்களுடைய ஜோடி மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டது. அந்த அளவுக்கு அந்த ஜோடியை ரசிகர்கள் ரசித்ததுனால்தான் எம்ஜிஆருடன் மிக அதிகமான படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை ஜெயலலிதா பெற்றார். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.